மீட்டரா 1 சென்டிமீட்டரா அது உங்களுடைய ஓன் ஐடியால நீங்க டிஃப்ரெண்டா ட்ரை பண்ணுங்க. ஓகே, இப்ப பாருங்க இந்த பாட் எங்கெங்கல ஹைட் வித் வேணும்ன்றத நான் டிசைட் பண்ணி டாட் யூஸ் பண்றேன். ஓகே, நான் பண்றது இந்த ஸ்டெப்ஸ் கரெக்டா நீங்க அப்சர்வ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கவனிங்க. ஓகே, இப்ப பாருங்க இந்த பாட் வந்து நான் ஃபர்ஸ்ட் கரெக்டா நான் வந்து டாட் யூஸ் பண்ணி மேல டாப் வியூல இருந்து பாட்டம் வரைக்கும் நான் டாட்ல மெஷர்மென்ட் பண்ணிட்டேன். நீங்க நிறைய பேர் ஒரு இமேஜ் பார்த்த உடனே டிராயிங் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்டடா வந்து லைன்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுவீங்க. பட் அது ரொம்ப ரொம்ப தப்பு. அது கண்டிப்பா அது வந்து மிஸ்டேக்ஸ் ஆகும். நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன், கரெக்டா உங்களால உங்களுக்கான ஒரு நம்பிக்கை இருக்கும் இல்லையா? இப்போ நான்லாம் ஒரு போர்ட்ரேட் நான் யாராச்சும் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வரையறேன் அப்படின்னா என்னால டைரக்டா அவங்கள வரைய முடியும். ஏன்னா நான் அனாட்டமி ஸ்டடி பண்ணியிருக்கேன், நிறைய மசில்ஸ் எப்படி வரையணும்னு ஸ்டடி பண்ணியிருக்கேன். 1 இயர் ஃபுல்லா ஹியூமன்ஸ், அனிமல்ஸ், பேர்ட்ஸ் உடைய அனாட்டமி ஸ்டடி பண்ணியிருக்கேன். போன் எப்படி இருக்கும்ன்றது, மசில்ஸ் ஆட் பண்ணும்போது அவங்களுடைய காஸ்டியூம்லாம் நான் ஸ்டடி பண்ணியிருக்கேன். என்னால ஈஸியா அப்சர்வ் பண்ணி டிரா பண்ண முடியும். ஆனா குழந்தைங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. அப்போ அப்சர்வேஷன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஒரு டிராயிங் கரெக்டா ரியலிஸ்டிக்கா வரணும், கரெக்டா டிராயிங் பண்ணணும்னா இந்த மாதிரி மெஷர்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். மேனுவலா மைண்ட்ல யூஸ் பண்ணி மெஷர்மெண்ட் பண்றது வேற, பட் பிராக்டிஸ் பண்ணி பண்றது கொஞ்சம் நல்லா கரெக்டா இருக்கும். ஓகே, ஒரு ஹரிசாண்டல் லைன்ஸ் நீங்க கரெக்டா சென்ட்ரல் லைன் பண்றீங்க. லெஃப்ட் சைடு ரைட் சைடு எந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த பானையுடைய வடிவம் வேணும்ன்றது டிசைட் பண்றீங்க. அதை டிசைட் பண்ணி டாட் கரெக்டா லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு டாட் யூஸ் பண்ணுங்க. இப்போ அந்த டாட்ல லைன்ஸ் நான் வந்து ஆட் பண்ண போறேன். ஓகே, ஆல் டீச்சர்ஸ் உங்களுக்கு இதுல ஏதாச்சும் டவுட் இருக்கா? எனி டவுட்? சார் கண்டினியூ பண்ணுங்க. எஸ் மேடம், தேங்க்யூ. இப்போ பாருங்க, இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் மேல டாப் வியூல கனெக்ட் பண்றேன். மவுத் பார்ட் 2 லைன்ஸ் கரெக்டா நான் வந்து தேர்ட் மர்ஜ் பண்ணி கனெக்ட் பண்றேன். நெக்ஸ்ட் நெக் பார்ட் ஸ்லாண்டிங் லைன்ஸ். ஓகே, இது பேசிக்கான ஒரு ஸ்டெப்ஸ். கரெக்டா கவனிங்க டீச்சர். ஃபர்ஸ்ட் பாட் மேல வந்து டாப் வியூல அந்த பாட்கான ஃப்ளவர் பாட், எனி டிஃப்ரெண்ட் ஆஃப் பொங்கல் பாட் கூட நீங்க வரையலாம். சேம் இதே டெக்னிக்ஸ் தான். இந்த மாதிரி நீங்க மெஷர்மெண்ட்ல பண்ணும்போது கரெக்டா பர்ஃபெக்டா அழகா இருக்கும், நீட்டா இருக்கும் பாக்குறதுக்கு. எந்த இடத்துல ஒரு மிஸ்டேக் ஆகாது. டிராயிங் கரெக்டா இருந்தா நீங்க பண்ற ஷேடிங்ஸ் ரொம்ப அழகா ரியலிஸ்டிக்கா உங்களுடைய ஷேடோ எஃபெக்ட் அழகா கொண்டு வரும். ஷேடிங்ல மிஸ்டேக் ஆனாலும் தெரியாது. ஏன்னா உங்களுடைய டிராயிங் கரெக்டா இருந்தா மட்டும்தான் நீங்க பண்ற ஒர்க் பர்ஃபெக்டா அழகா இருக்கும். அது போர்ட்ரேட்டா இருந்தாலும் சரி, ஒரு ஆர்கிடெக்சர் இருந்தாலும் சரி, எனி கேரக்டர் ஸ்டில் லைஃப் எதை நீங்க டிரா பண்ணாலும் சரி, அவுட்லைன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஓகே, இப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் இந்த நெக் பார்ட் நான் டிரா பண்ணிட்டேன். ஆல் டீச்சர்ஸ் கண்டிப்பா இதை ட்ரை பண்ணுங்க. ஓகே, லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு ஈவனா இருக்க மாதிரி கரெக்டா டாட் யூஸ் பண்ணி அந்த டாட் மேலேயே கரெக்டா நான் வந்து லைன், ஸ்லாண்டிங் லைன்ஸ், கர்வ் லைன் நான் டிரா பண்ணி கனெக்ட் பண்ணிருக்கேன். ஓகே, ஃபாஸ்டா ட்ரை பண்ணுங்க. ரொம்ப ஈஸியான ஒரு டெக்னிக்ஸ். ஒரு பாட் இந்த அளவுக்கு நம்ம டைம் எடுத்து பண்ணும்போது தான் அந்த பாட் ரொம்ப ரியலா நம்மளுக்கு கிடைக்கும். நிறைய பேர் ஒரு சர்க்கிள், வளையல் யூஸ் பண்ணி குயிக்கா நீங்க வரைஞ்சிருவீங்க. பட் அது வந்து அவங்களுடைய இமேஜின்ல எந்த ஒரு அளவுக்கும் வந்து கிரியேட்டிவிட்டி கிடைக்காது. இந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது அவங்க பாட் மட்டும் இல்ல, எதை அவங்க ஸ்டடி பண்ணாலும் இந்த மாதிரி மெஷர்மெண்ட்டோட அவங்க லேர்ன் பண்ணுவாங்க. மெஷர்மெண்ட்னா என்ன, அப்சர்வேஷன் என்னன்றத ரொம்ப டைம் எடுத்து நம்ம சொல்லும்போது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கரெக்டா வந்து அதை வந்து கேட்ச் பண்ணுவாங்க. அவங்க பண்ற ஒவ்வொரு ஒர்க்கும் ரொம்ப ஸ்டாண்டர்டா குவாலிட்டியா பண்ணுவாங்க. ஏதோ நம்ம டிரா பண்ணோம், ஒரு ஆப்பிள் வரைஞ்சோம், ஒரு ஃப்ரூட்ஸ் டிரா பண்ணோம் அப்படின்னு மட்டும் இல்லாம அந்த ஃப்ரூட்ஸ் உடைய லைன்ஸ் எப்படி இருக்கு, அந்த ஃப்ரூட்ஸ்ல ஒரு லீஃப் எப்படி இருக்கும், ஒவ்வொரு ஃப்ரூட்ஸ்க்கும் என்னென்ன கலர்ஸ் அதுல ஆட் ஆயிருக்குன்றது நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். அந்த மாதிரி ஒவ்வொரு அவுட்லைன் டிராயிங் உடைய வேல்யூ என்னன்றது நம்ம சொல்லணும். என்னென்ன லைன் அவங்க யூஸ் பண்றாங்கன்றது எக்ஸ்பிளைன் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் வெர்டிக்கல் லைன்ஸ், ஹரிசாண்டல் லைன்ஸ், கர்வ் லைன் நமக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு பாருங்க. நிறைய டிஃப்ரெண்ட் ஆஃப் லைன்ஸ் இருந்தாலும் சில லைன்ஸ் நம்மளுக்கு ரொம்ப நிறைய இடத்துல யூஸ் ஆகும். ஓகே, அதுதான் நம்ம பேசிக்கா நம்ம எஸ்டர்டே கிளாஸ்ல நம்ம பார்த்தோம். ஓகே, ஆல் டீச்சர்ஸ் உங்களுக்கு கிளியரா புரியுதா? இதுல ஏதாச்சும் டவுட் இருக்கா? கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? ஓகே சார், நெக்ஸ்ட் ஸ்டெப் போலாம் சார். நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் போலாமா மேம்? ஓகே மேம், தேங்க்யூ. இப்போ பாருங்க நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் பாருங்க. சேம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு நான் கனெக்ட் பண்றேன்.
நெக் பார்ட் கரெக்டா வந்து டிசைன் மாதிரி நீங்க ஆட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒரு கர்வ் லைன் 1 டைம்ஸ் 2 டைம்ஸ் பிராக்டிஸ் பண்ணி அந்த கர்வ் லைன் கரெக்டா ஜாயின் பண்ணுங்க. ஓகே கரெக்டா பாருங்க நான் எப்படி நான் ஜாயின் பண்றேன்னு பாருங்க. ஒரு லைன்ஸ் யூஸ் பண்ணி பியூட்டிஃபுல்லா நான் டிரா பண்றேன். இந்த மாதிரி டாட் நீங்க கனெக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்க லைன்ஸ் ஆட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். குழந்தைங்களும் ரொம்ப ஈஸியா அழகா வந்து அவங்க வந்து கரெக்டா லைன் டிராயிங் அழகா அப்சர்வ் பண்ணுவாங்க. இவங்களால பார்ட் வந்து கர்வ் அண்ட் கரெக்டா ஜாயின் பண்ண முடியாது. ஒரு சர்க்கிள் மேனுவலா இவங்களால வரைய முடியாது. பட் எல்லாத்துக்கும் நம்ம மெட்டீரியல் யூஸ் பண்ணக்கூடாது. காம்பஸ் யூஸ் பண்ணி வரையறது, அப்புறம் நெக்ஸ்ட் ஏதாச்சும் வளையல் யூஸ் பண்ணி பண்றது, அந்த மாதிரி எல்லாம் எக்ஸாம்ல பண்ண முடியாது இல்லையா? பட் குயிக்கா நம்ம பண்ணணும், ஃபாஸ்டா பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி மெஷர்மெண்ட் மேனுவலா நம்ம பிராக்டிஸ் பண்ணும்போது அவங்க ஈஸியா அவங்களால வந்து இந்த மாதிரி லைன்ஸ் யூஸ் பண்ண முடியும். நிறைய டிஃப்ரெண்ட் ஆஃப் டயக்ராம்ஸ் சயின்ஸ் ரிலேட்டடா இருக்கிற நிறைய டிஃப்ரெண்ட் ஆஃப் டயக்ராம்ஸ் வந்து ஈஸியா இந்த லைன்ஸ் யூஸ் பண்ணி அழகா பியூட்டிஃபுல்லா அவங்க வந்து பண்ணுவாங்க. ஓகே ஆல் டீச்சர்ஸ் உங்களுக்கு கிளியரா தெரியுதா? பிரசன்டேஷன் கிளியரா தெரியுதா? பிளரா இருக்கா? இருக்கு சார். எஸ் மேம் பிரசன்டேஷன் கிளியரா தெரியுதுங்களா? ஓகே மேம் நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் போலாமா? ரெடி? ஓகே சார். ஓகே மேம் இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் பாருங்க. சேம் அதே டெக்னிக்ஸ் ஆப்போசிட் சைடு நம்ம டிரா பண்ண போறோம். ஏன்னா டாட் கரெக்டா இருந்தா மட்டும்தான் நம்மளால கரெக்டா வந்து டிராயிங் பண்ண முடியும். நெக்ஸ்ட் பாருங்க இதே சேம் இந்த லைன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம கரெக்டா வந்து பாட் ஃப்ளவர் பாட் உடைய வியூ நம்ம கனெக்ட் பண்றோம். ஓகே ஆல் டீச்சர்ஸ் கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு டெக்னிக்ஸ். இதை 1 டைம்ஸ் 2 டைம்ஸ் நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க உங்களோட மைண்ட்ல கரெக்டா அப்சர்வ் ஆயிடும். நீங்க எப்ப வேணாலும் நீங்க குழந்தைங்களுக்கு இதை சொல்லி தரலாம். இந்த மாதிரி லைன்ஸ் பேஸ் பண்ணி கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணலாம். ஓகே மேல டாப் வியூல இருந்து பாட்டம் வரைக்கும் மெஷர்மெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மெஷர்மெண்ட்டோட நீங்க பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்க ஒர்க் ரொம்ப ஸ்டாண்டர்டா குவாலிட்டியா இருக்கும். அவுட்லைன் கரெக்டா இருந்தா மட்டும்தான் உங்க டிராயிங் கரெக்டா பர்ஃபெக்டா அழகா தெரியும். ஒரு 3D மாடல்ல ரிலீஃப் ஒர்க் அழகா நீங்க பண்ணலாம். ஓகே இந்த டிராயிங்கான பேசிக் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு டெக்னிக்ஸ். எல்லாருக்கும் உங்களுக்கு ஈஸியா இருக்கா இல்ல கஷ்டமா இருக்கா மேம்? ஈஸியா தான் சார் இருக்கு. சூப்பரா ஈஸியா இருக்கு சார். ஓகே மேம் ஓகே மேக்ஸிமம் இதுல நம்ம யூஸ் பண்ற லைன்ஸ் பாத்தீங்கன்னா வெர்டிகல் லைன்ஸ், ஹரிசாண்டல் லைன்ஸ் அண்ட் கர்வ்ட் லைன். இந்த 3 லைன்ஸ் பேஸ் பண்ணி தான் இப்ப இந்த பாட்டே நம்ம டிரா பண்றோம் பாருங்க. நேத்து நம்ம சிம்பிளா அந்த லைன்ஸ் பத்தி நம்ம பார்த்தோம். இப்போ அந்த லைன் எங்கெல்லாம் நமக்கு யூஸ் ஆகுது ஃபர்ஸ்ட் நீங்க அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு டிராயிங்கை நீங்க பண்ணும்போது லைன் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அந்த லைனுடைய வேல்யூ என்னன்றது தெரியும். அவங்க பண்ற டிராயிங்குடைய லைன் ஸ்டடின்றது நமக்கு தெரியும். சிம்பிளா அவங்க டிராயிங் பண்ண கூட அந்த டிராயிங்ல அவ்வளோ ஒரு ரியலிஸ்டிக்கா ஒரு உயிரோட்டம் அந்த ஃபீல் கொண்டு வரும். ஒரு கேரக்டர் டிரா பண்ணாலும் சரி, ஓகே ஒரு அனிமல்ஸ் பேர்ட்ஸ் எதை அவங்க ஸ்டடி பண்ணாலும் சரி ரொம்ப தத்ரூபமா ரியலா உங்களுக்கு கொண்டு வரும். ஓகே அப்ப அந்த மாதிரி லைனுடைய வேல்யூ சொல்லித்தாங்க. டிராயிங் பண்ணும்போது லைன் பத்தி அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருங்க. ஓகே படுக்கை கோடுகள், செங்குந்து கோடுகள், சாய்வு கோடுகள், ஒவ்வொரு கோடுகள் பத்தி சொல்லுங்க. வளைவு கோடுகள் அது எதுக்கெல்லாம் நம்ம பயன்படுத்துறோம்னு சொல்லுங்க. ஓகே இந்த மாதிரி அதை இங்கிலீஷ்ல அதை டிரான்ஸ்லேஷன் பண்ணுங்க. குழந்தைங்க ரெண்டுமே அதை வந்து லேர்ன் பண்ணட்டும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் பாருங்க. நீங்க எல்லாரும் டிரா பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் போலாமா? போலாம் சார். ஓகே மேம் ஓகே இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் பாருங்க. இந்த பாட்டம்ஸ் எப்படி வேணா நீங்க எப்படி வேணா டிசைன் நீங்க கிரியேட் பண்ணலாம். ஓகே மேல டாப் வியூல பாருங்க. அழகா நீங்க ஜாயின் பண்ணி கர்வ் லைன் கனெக்ட் பண்ணுங்க. இந்த பாட்ல எனி டிசைன் நீங்க கிரியேட் பண்ண போறீங்கன்னா கூட நீங்க டிசைன் நீங்க கிரியேட் பண்ணலாம்.
ஓகே இப்ப பாருங்க ஓகே ஒரு பாட் வந்து நீங்க டிஃப்ரெண்டா டிசைன் பண்றீங்க அந்த பாட் வந்து டிஃப்ரெண்ட் ஆஃப் டிசைன் அதுல கிரியேட் பண்ண போறீங்க எக்ஸாம்பிள் ஒரு பொங்கல் பாட் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா கூட நீங்க உங்களுடைய ஓன் ஐடியால டிஃப்ரெண்டா நீங்க ட்ரை பண்ணலாம் ஓகே ஆனா பட் அந்த லைன்ஸ்ல கரெக்டா நீங்க ஜாயின் பண்ணுங்க அந்த பாட்டுடைய மவுத் பார்ட் மேல டாப்ல டிஃப்ரெண்ட் ஆஃப் லைன்ஸ் அதுல டிஃப்ரெண்ட் ஆஃப் டிசைன் ஓகே இது மாதிரி நீங்க ஜாயின் பண்ணீங்கன்னா ரொம்ப அட்ராக்ஷன் அழகா இருக்கும் நெக்ஸ்ட் இந்த பாட்டம்ல வந்து பாத்தீங்கன்னா மிடில் பார்ட்ல 2 லைன்ஸ் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன் அதுல டிஃப்ரெண்ட் ஆஃப் டிசைன் ரங்கோலியில நீங்க ஆட் பண்ணீங்கன்னா இன்னும் ரொம்ப அட்ராக்ஷன் அழகா இருக்கும் ஓகே ஒரு பாட்ன்றது ஒரு சர்க்கிள் ஷேப்ஸ் தான் இருக்கணும்னு கிடையாது ஃப்ளவர் பாட் டிஃப்ரெண்டா நீங்க ட்ரை பண்ணலாம் இன்னைக்கு டிஜிட்டல் மீடியால பாத்தீங்கன்னா நிறைய செராமிக் டிசைன்ல செராமிக்ல நிறைய வந்து பீங்கால பாத்தீங்கன்னா நிறைய பாட் டிசைன்லாம் வந்துடுச்சு ஓகே மண் பாண்டம் போய் இன்னைக்கு வந்து பாட் வந்து செராமிக்கா வந்து ஃப்ளவர் பாட் டிசைனா வந்து வெளியே கொண்டு வராங்க அதுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைனிங்லாம் ரொம்ப அழகா கரெக்டா பெர்ஃபெக்ட் அழகா பண்ணுவாங்க ஓகே இது லேர்ன் பண்ணும்போது இந்த பாட்டுடைய ஹிஸ்டரி பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அது ரொம்ப நல்லா இருக்கும் இந்த பாட் எப்படி வந்து உருவானது அதை பத்திலாம் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணலாம் ஓகே நீங்க எல்லாரும் டிராப் பண்ணிட்டீங்களா ஆல் மெம்பர்ஸ் டீச்சர்ஸ் இதுல எனி டவுட் சார் நெக்ஸ்ட் ஸ்டெப் போலாம் சார் ஓகே மேம் ஓகே இப்போ இந்த பாட் வந்து கரெக்டா நீங்க பெர்ஃபெக்ட்டா நீங்க டிரா பண்ணுங்க ஆல் மெம்பர்ஸ் கரெக்டா நீங்க லைன்ஸ்லாம் யூஸ் பண்ணி கரெக்டா கனெக்ட் பண்ணுங்க இந்த 2 சைடு ஈவனா நீங்க எப்படி வேணாலும் நீங்க ஜாயின் பண்ணலாம் ஹைட் எப்படி வேணாலும் இருக்கலாம் வித் எப்படி வேணாலும் இருக்கலாம் பட் ஆனா லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு கரெக்டா ஈவனா நீங்க டாட் யூஸ் பண்ணும்போது அதுல நீங்க லைன் அட்டாச் பண்ணீங்கன்னா நீங்க வரைகிற பாட் கரெக்டா அழகா உங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா நம்மளுக்கு கிடைக்கும் ஓகே இதே டெக்னிக்ஸ் தான் நீங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும் ஓகே இதுல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்கா ஆல் மெம்பர்ஸ் டீச்சர்ஸ் உங்களுக்கு எனி டவுட் ஓகே ஷேடிங் டெக்னிக்ஸ் பண்ணலாமா ஓகே சார் நெக்ஸ்ட் போலாம் ஓகே மேம் ஓகே இப்போ இந்த பாட்ல பாத்தீங்கன்னா லைட் அண்ட் ஷேடோ எஃபெக்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ நம்ம பாட் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா பண்ணிட்டோம் இப்போ ஆனா லைட் அண்ட் ஷேடோ டெக்னிக்ஸ் நான் இதுல ஆட் பண்றேன் அப்படி ஆட் பண்ணும்போது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ரைட் சைடு எனக்கு வந்து அவுட்லைன் எனக்கு தேவையில்ல இப்ப பாருங்க நான் உங்களுக்கு கிளியரா சொல்றேன் உங்களுக்கு அவுட்லைன் வந்து கிளியரா தெரியணுன்றதுக்காக தான் நான் மெஷர்மெண்ட்லாம் யூஸ் பண்ணி டார்க்கா நான் வந்து டிராயிங் பண்ணேன் ஆனா பட் ஒரு ஷேடிங்ஸ்ல ரியல் எஃபெக்ட் நீங்க கொண்டு வரீங்க அப்படின்னா நம்ம வந்து பாட் வந்து பாத்தீங்கன்னா டார்க்கா நீங்க பண்ணணும்னு கிடையாது லைட்டா தான் நம்ம பண்ணணும் ஏன்னா நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ஸ்டடி பண்றீங்க நான் வந்து நிறைய டைம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன் பட் ஒரு ஷேடோ எஃபெக்ட்ல எனக்கு லைட் அண்ட் ஷேடோலாம் வரணும் அப்படின்னா நான் லைட்டா நான் ட்ராப் பண்ணி தான் வந்து ஷேடிங்ஸ் நான் அப்ளை பண்ணுவேன் அதனால டார்க்கா இருக்கிற இடத்த ஃபுல்லா நான் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன் ரேஸ் பண்ணிட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா ஷேடிங்ஸ் நான் வந்து இதில் ஆட் பண்ண போறேன் இப்போ பாருங்க ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடு என்னென்ன ஷேடிங்ஸ் நான் யூஸ் பண்றேன்னு நான் பாருங்க இப்போ ஃபர்ஸ்ட் இந்த பாட் பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைடு மட்டும் நான் டார்க்கா நான் யூஸ் பண்றேன் ரைட் சைடு நான் வந்து லைட்டா நான் யூஸ் பண்றேன் ஓகே இப்போ நல்லா கவனிங்க லெஃப்ட் சைட்ல நான் டார்க்கா வந்து லைன்ஸ் யூஸ் பண்ணிருக்கேன் ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா நான் வந்து லைன்ஸ் யூஸ் பண்ணல ஏன்னா நான் வந்து இந்த பாட் வந்து 3D மாடல் எஃபெக்ட்ல
ஷேடிங்ஸ் நான் அப்ளை பண்ண போறேன். ஓகே, அதுக்காக மட்டும் தான் நான் ரைட் சைடு நான் erase பண்ணிட்டேன். நீங்களும் ரைட் சைடுல வந்து erase பண்ணிடுங்க. லைட்டா உங்களுக்கு தெரிஞ்சா போதும். ஏன்னா டார்க்கா இருந்ததுன்னா ஷேடிங் பண்ணும்போது கரெக்டா வந்து லைட் அண்ட் எஃபெக்ட் உங்களுக்கு கிடைக்காது. ஓகே, லைட்டா நீங்க erase பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் போலாமா? ரெடி? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஷேடிங்ஸ் நான் அப்ளை பண்றேன். இது என்ன ஷேடிங்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அச்சிங் ஷேடிங்ஸ் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, அச்சிங் அண்ட் கிராஸ் அச்சிங். இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நெக் பார்ட் நான் ஜாயின் பண்ணி பண்றேன். ஓகே, இப்ப பாருங்க டார்க் மீடியம் லைட்டிங் கரெக்டா நான் கொண்டு வந்திருக்கேன் பாருங்க. ஆல் டீச்சர்ஸ் கரெக்டா அப்சர்வ் பண்ணுங்க. ஓகே, கிளியரா கேக்குதுங்களா மேம்? சார் எஸ் மேம். இப்போ டார்க் மீடியம் லைட்டிங்ல கரெக்டா நீங்க டிரா பண்ணுங்க. ஷேடிங்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் பேசிக்கா வந்து கிராஸ் அச்சிங் எஃபெக்ட் நான் கொண்டு வந்திருக்கேன். டார்க் மீடியம் லைட்டிங் லெஃப்ட் சைட்ல வந்து ரொம்ப டார்க்கா இருக்கணும். அப்புறம் மீடியம் லைட்டிங்ஸ் அதுக்காக மட்டும் தான் ரைட் சைட்ல நான் பாத்தீங்கன்னா erase பண்ண சொல்லியிருக்கேன். ஒரு பார்ட் நீங்க டிரா பண்ணும்போது ஷேடிங்ஸ் நீங்க பண்ணும்போது கண்டிப்பா இது மாதிரி erase பண்ணிட்டு நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா ரொம்ப அட்ராக்ஷனா இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் போலாமா? ரெடி? டீச்சர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? சார் நெக்ஸ்ட் ஸ்டெப் போலாம். எஸ் மேம். நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் பாருங்க. சேம் இதே டெக்னிக்ஸ் டார்க் மீடியம் லைட்டிங். ஓகே, ஆல் டீச்சர்ஸ் கரெக்டா அப்சர்வ் பண்ணி ட்ரை பண்ணுங்க. ஒரு ஷேடிங்ன்றது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு ஆர்ட் வந்து ரொம்ப ரியலா 3D முப்பரிமாணம் தோற்றம் சொல்லுவோம் இல்லையா? 2D அண்ட் 3D டைமென்ஷனல் எஃபெக்ட்ல நம்மளுக்கு அது பிரதிபலிக்கணும் அப்படின்னா ஷேடிங்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் யூஸ் பண்ற ஷேடிங்ஸ் கிராஸ் அச்சிங். நம்ம எக்ஸ் டிராயிங் பண்ணுவோம் இல்லையா? எஸ்ன்ற லெட்டர் எழுதுவோம் இல்லையா? அந்த மாதிரி தான் வந்து கிராஸ் அச்சிங் நான் ஷேடிங்ஸ் யூஸ் பண்ணி இந்த ஷேடோஸ் நான் ஃபில் பண்றேன். இந்த ஷேடிங்ஸ் பாத்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் சைட்ல இருந்து கரெக்டா வந்து லெஃப்ட்ல வந்து டார்க் மீடியம் லைட்டிங் நான் கொண்டு வரேன். இந்த மாதிரி தான் நீங்க கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணணும். இந்த மாதிரி ஷேடிங்ஸ் தான் நீங்க ஃபில் பண்ணணும்னு கிடையாது. ஓகே, நீங்க உங்களுக்கு எப்படி தோணுதோ நீங்க அந்த மாதிரி ஷேடிங்ஸ் நீங்க பண்ணலாம். வெரி அச்சிங் ஷேடிங்ஸ் பண்ணலாம். ஸ்டிப்லிங் டாட் யூஸ் பண்ணி பண்ணலாம். இல்ல உங்களுடைய பென்சில் நீங்க எப்படி நீங்க ஸ்ட்ரோக்ஸ் யூஸ் பண்றீங்க அதை ஷேடிங்ஸ் கம்ப்ளீட் பண்ணி கையிலேயே மர்ஜ் பண்ணுங்க. அந்த ஹேண்டை நீங்க மர்ஜ் பண்ணும்போது கரெக்டா அந்த டார்க் மீடியம் லைட்டிங் கரெக்டா உங்களுக்கு கனெக்ட் ஆகும். ரியலா இருக்கும் பாக்குறதுக்கு. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்படியே பியூட்டிஃபுல்லா நீங்க வந்து உங்களுடைய டிராயிங் உங்களுடைய போர்டில் ரொம்ப ரியலா வந்து பாட்டை உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கலாம் 3D டைமென்ஷன்ல. ஓகே, ஆல் மெம்பர்ஸ் உங்களுக்கு இதுல ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஏதாச்சும் உங்களுக்கு எனி டவுட்? இந்த ஸ்டெப்ஸ் உங்களுக்கு ஈஸியா கிளியரா புரியுதா? ஓகே சார் புரியுது சார். நெக்ஸ்ட் போவோம் சார். ஓகே மேம். நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் பாருங்க. டாப்ல பாத்தீங்கன்னா அதனுடைய நெக் பார்ட் அதே சேம் லெஃப்ட் சைட்ல டார்க் மீடியம் லைட்டிங்.
ஓகே, இப்போ வந்து பாட்கான ஷேடிங்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஒரு பாட்ல பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் நான் டார்க்காகவும் ரைட் சைடில் லைட்டிங் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது எப்படி சார் ரியலாக கொண்டு வர முடியும் அப்படின்னா, இதுக்கப்புறம் தான் நிறைய ஒர்க் இருக்கு. நிழல், ஒரு பொருள் இருக்கு அப்படின்னா அதனுடைய நிழல் தெரிஞ்சால் மட்டும்தான் அது ரொம்ப ரியலாக அழகாக நம்மளுக்கு கொண்டு வரும். ஓகே, ஒரு 3D டைமென்ஷன் நம்மளுக்கு கொண்டு வரும். அப்போ அந்த நிழல் பகுதி எப்படி வரையணும், எந்த இடத்துல லைட்டிங் இருக்கோ அதனுடைய ஷேடோஸ் வந்து கரெக்டாக வந்து நம்மளுக்கு டிரான்ஸ்பரண்ட் ஆகும். அந்த ஷேடிங்ஸ் நான் வந்து இதில் ஆட் பண்ணுறேன். கண்டிப்பாக அது நீங்கள் எல்லாரும் அப்சர்வ் பண்ணுங்க. நான் டிராயிங் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நீங்கள் யாரும் டிராயிங் பண்ண வேணாம். ஃபர்ஸ்ட் அது கவனிங்க. கவனிச்சா மட்டும்தான் உங்களால் நெக்ஸ்ட் டிராயிங் பண்ண முடியும். ஓகே, இந்த ஷேடிங்ஸ் டெக்னிக்ஸ் பாருங்க. இப்போ இதனுடைய பாட்டினுடைய இந்த ஃப்ளவர் பாட் இருக்கு இல்லையா, இதோட ஷேடோ எஃபெக்ட் லெஃப்ட் சைட்ல வந்து அழகா ஷேடோ வந்து கிரியேட் ஆகுற மாதிரி நான் கிரியேட் பண்ணி டார்க் எஃபெக்ட் நான் வந்து ஷேடோ கம்ப்ளீட் பண்றேன். ஓகே, இப்போ நீங்க ஷேடோஸ் நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் ஷேடோ ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ரைட் சைட்ல நான் வந்து இந்த பாட்டுக்கு லைட்டிங் நான் விட்டுருக்கேன். அப்போ அந்த லைட்டிங் எனக்கு கிளியரா தெரியணும்னா பேக்ரவுண்ட் ஷேடிங்ஸ் கண்டிப்பா நீங்க பண்ணணும். ஒரு ஸ்டில் லைஃப்ல ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். சப்ஜெக்ட் மட்டும் நீங்க கரெக்டா ஷேடிங்ஸ் அப்ளை பண்ணக்கூடாது. அதனுடைய நிழல் பகுதி பேக்ரவுண்ட் ஷேடோ நீங்க கொண்டு வந்தீங்கன்னா ரொம்ப ரியலா அட்ராக்ஷனா இருக்கும். இப்போ அந்த பேக்ரவுண்ட் ஷேடிங்ஸ் கரெக்டா பாருங்க. இப்போ அந்த பேக் ஷேடோஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைடில் கரெக்டாக நான் டார்க் ஃபில் பண்ணி இந்த பேக்ரவுண்ட் ஷேடோஸ் நான் வந்து கனெக்ட் பண்ணுறேன். அப்போதான் இந்த லைட்டிங் வந்து எம்போசிங் அழகாக தெரியும். ஓகே, டீச்சர்ஸ் நல்லா கவனிங்க. ஒரு பாட் பியூட்டிஃபுல்லாக நம்ம பேக்ரவுண்ட் ஷேடிங்கோட பியூட்டிஃபுல்லாக அழகாக நம்ம ட்ரை பண்ணிட்டோம். ஷேடிங்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். லைட்டிங் எங்கே இருக்கோ அதனுடைய பேக்ரவுண்டில் டார்க் அப்ளை பண்ணும்போது இந்த பாட் வந்து ரிலீஃப் அழகாக நம்மளுக்கு கொண்டு வரும். ரிலீஃப் எஃபெக்ட் நம்ம வரணும் அப்படின்னா பேக்ரவுண்ட் ஷேடிங்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஓகே, ஒரு பானைனா பானை மட்டும் நீங்கள் ஷேடிங்ஸ் ஃபில் பண்ணக்கூடாது. அதோட நிழலும் நீங்கள் வரையும் போது தான் அதனுடைய ஒரிஜினல் அழகாக நம்மளுக்கு தெரியும். ஓகே டீச்சர்ஸ், உங்களுக்கு இதில் ஈஸியாக இருக்கா? இதில் ஏதாச்சும் டவுட் இருக்கா? மேம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் மேம். ஆல் டீச்சர்ஸ், உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கா? எனி டவுட்? மேம் நான் பேசுறது கிளியரா கேக்குதா? கேக்குது சார். ஓகே ஓகே. ஸ்ரீதேவி மேம், உங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு எது டவுட் இருந்தா சார் கிட்ட கேளுங்க. ஸ்ரீதேவி ஆலிஸ் அப்படின்ற ஐடியில இருக்கீங்க மேம். மைக் அன்மியூட். ஹலோ, எல்லாருக்கும் வணக்கங்க சார். விக்ரம் சார், எங்களுக்கு இந்த பிங்க் போர்ட் தாங்க சார் தெரியுது, அதனால நமக்கு அந்த ஷேடிங் தெரியல.
எங்களுக்கு போர்டு அந்த நீங்க படம் வரைகிறது தெரியலன்னு சொல்றதுக்காக ஸ்பீக் டு ரெக்வெஸ்ட் டிமாண்ட் பண்ணியிருந்தேங்க மேடம். ஓகே ஓகே மேம், அதை நெக்ஸ்ட் டைம் சரி பண்ணிடலாம் மேம். ஓகே. இது முடிஞ்சதுன்னா நம்ம குரூப்ல கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க மேம். நாங்க அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சும்மா பாத்துக்கிறோம் எப்படி வரையறதுன்னு, கொஞ்சம் ஈஸியா இருக்கும் எங்களுக்கு. நம்ம கிளாஸ் முடிஞ்சோன்னு ஷேர் பண்ணிடலாம் மேம். சாரே வீடியோ போஸ்ட் பண்ணிடுறேன். ஓகேங்க மேம். பேசுறது கேட்கும் போதே கொஞ்சம் நல்லா இருக்கு. சரி பார்த்தோம்னா நமக்கு அது இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்குமே எங்களுக்காக தான். தேங்க்யூ மேம். ஷியோர் மேம், ஷியோர் மேம். மீனா மீனா அப்படின்ற ஐடியில இருக்கீங்க மேம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா சார் கிட்ட கேளுங்க. மைக் அன்மியூட் பண்ணிட்டு. ஷேடோ சரியா வரல. ஹலோ, ஓகே மேம். சார் கிட்ட மியூட் பேசுங்க. பண்ணுங்க. எஸ் மியூட் பண்ணுங்க மேம். மியூட் பண்ணுங்க சார். கொஞ்சம் ஜூம் பண்ணா நல்லா இருக்கும் சார். ஓகே மேம். ஓகேங்க சார். தேங்க்யூ சார். ஓகே, மைக் ஆஃப் பண்ணுங்க மேம். மேம் நெக்ஸ்ட் வேற யாராச்சும் டவுட் இருக்குங்களா மேம்? எனி டவுட்? அப்படி மேம், உங்களுக்கு எது டவுட் இருந்தா கேளுங்க சார் கிட்ட. சார் தேங்க்யூ சார். பாட் நானும் ட்ரை பண்ணியிருக்கேன் சார். உங்களுக்கு காமிக்கிறதுக்கு தான் கேட்கலான்னு இருந்தேன். காமிக்கலாமா சார்? எஸ் மேடம். 1 minute. தெரியுதுங்களா சார்? சார் தெரியுதுங்களா? மேம் சூப்பரா இருக்கு மேம். தேங்க்யூ மேம். சூப்பர் மேடம், ரொம்ப நல்லா இருக்கு மேடம். தேங்க்யூ சார். சூப்பர் மேம். தேங்க்யூ மேம். ஷேடிங்ஸ் மர்ஜிங் எஃபெக்ட் ரொம்ப அழகா பண்ணிருக்காங்க மேம். ஹேண்ட் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். வெரி நைஸ் மேம். எஸ் சார். இளவரசி மேம், உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தா சார் கிட்ட கேளுங்க. மைக் அன்மியூட் பண்ணிட்டு சார் கிட்ட பேசுங்க. ரேனாட் மேம், உங்களுக்கு எது டவுட் இருந்தா சார் கிட்ட கேளுங்க. மைக் அன்மியூட் பண்ணிட்டு மேம் சார் கிட்ட பேசுங்க. ஸ்க்ரீனை கொஞ்சம் ஷேர் பண்றீங்களா? எஸ் மேம், நான் குரூப்ல போஸ்ட் பண்றேன் மேடம். கண்டிப்பா நீங்க பார்த்து ட்ரை பண்ணுங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு கூட நல்லா அருமையா சொல்லி கொடுத்தீங்க சார். எனக்கு இதுல கொஞ்சம் ஒரு டவுட் இருக்கு சார். இந்த ஷேடோ வந்து ஃபர்ஸ்ட் டார்க்கா பண்ணல ஒரு சைடு, இன்னொரு சைடு வந்து கொண்டு இந்த லைன்ஸ் வந்து லைட்டா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டார்க்கா நம்ம ஷேடோ பண்ணுமா சார்? எஸ். பேக்ரவுண்ட் லைட்டிங் இருக்கு அப்படின்னா அப்ப பேக்ரவுண்ட் வந்து டார்க் இருக்கும் இல்லையா? ஒரு லைட் இருக்கு ஓகே சார். லைட்டிங் நீங்க பண்றீங்கன்னா பேக்ரவுண்ட் டார்க்கா இருந்தா லைட்டா தெரியும். அப்போ அந்த டார்க் பேக்ரவுண்ட் ஷேடோஸ் நீங்க அப்ளை பண்ணா மட்டும்தான் ரியலிஸ்டிக்கா நீங்க 3D மாடல் அழகா நீங்க ரிலீஃபா கொண்டு வர முடியும். எம்போஸ் ஆகும் மேம். எம்போசிங் எஃபெக்ட் கொண்டு வரும். எஸ் ஓகே சார். ரொம்ப சார் நேற்று உங்க வீடியோஸ் எல்லாமே பார்த்தேன். ரொம்ப அருமையா இருந்துச்சு. ரொம்ப நன்றி சார். ஓகே சார். சார் இன்னொரு டிராயிங்
மேடம் குரூப்ல வாவ் சார் சூப்பர் மேம். ஓகேவா சார்? மேம் ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க மேம். ஓகே சார். சூப்பர் மேம். ஓகே வெரி சார், நைஸ். தேங்க்யூ சார். சார் ஓகே மேம். தேங்க்யூ மேம், சார் சூப்பரா பண்ணிருந்தீங்க. அன்பரசி மேம் நீங்க பேசுங்க. அன்பரசி மேம் மைக் அன்மியூட் பண்ணிட்டு சார் கிட்ட டவுட் கேளுங்க. ஹலோ மேம், குரூப்ல ஷேர் பண்ணி விட சொல்லுங்க மேம். சார் கண்டிப்பா இப்ப முடிஞ்சோடனே சார் ஷேர் பண்ணிடுவாரு அந்த வீடியோவே. சரி ஓகே மேம், சரிங்க மேம். தேங்க்யூ. சூப்பரா இருந்தது மேம். தேங்க்யூ மேம். காந்தி ரமேஷ் மேம் உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்கா? சார் கிட்ட பேசுங்க. வணக்கம் சார். எஸ் மேடம். வணக்கம் சார், கேக்குதுங்களா வாய்ஸ்? எஸ் மேடம், கிளியரா கேக்குது மேம். சார் ரொம்ப எளிமையா நல்லா சொல்லி கொடுத்துருந்தீங்க சார். நேற்றுக்கு ஆக்சுவலி ஸ்கிரீன் வீடியோ வரல, பட் எல்லாரும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வீடியோ எடுத்து போட்டிருந்தாங்களா, அதை எடுத்து ஹோம்ஒர்க் மாதிரி பண்ணோம். ரொம்ப எளிமையா இருந்துச்சு. நாங்க எங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கட்டாயமா சொல்லி கொடுப்போம் சார். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ மேம். தேங்க்யூ வெரி மச் மேம். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். விஜயசாந்தி மேம் உங்களோட மைக் அன்மியூட் பண்ணிட்டு சார் கிட்ட உங்க டவுட்ஸ் கேளுங்க. சாந்தி அப்படின்ற ஐடியில இருக்கீங்க மேம். ஜானகி சி அப்படின்ற ஐடியில இருக்கீங்க மேம். ஜானகி சி மைக் அன்மியூட் பண்ணிட்டு சார் கிட்ட பேசுங்க. ஓகே சார், நமக்கு டைம் ஆயிடுச்சு. அவங்க பேச முடியல போல. சார் நீங்க வீடியோ வந்து நீங்க ஷேர் பண்ணிடுங்க சார் நம்ம குரூப்ல. எஸ் மேடம். ஓகே சார், இன்னைக்கு கிளாஸ் சூப்பரா இருந்துச்சு. ஆனா அந்த நெட்வொர்க் ப்ராப்ளம்னால நமக்கு ஃபர்ஸ்ட் கொஞ்சம் இஷ்யூ ஆயிடுச்சு. எஸ் மேம். நெக்ஸ்ட் டைம் அதை நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம் சார். ஓகே ஓகே மேம். ஓகே சார், தேங்க்யூ சார். கிளாஸ் முடிச்சிடலாமா சார்? எஸ் மேடம், தேங்க்யூ மேம். ஓகே சார், நீங்க வீடியோ ஷேர் பண்ணிருங்க சார். எஸ் மேடம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.